ரஜினி மாதிரி பேச வேணாம்னு சொல்லுங்க, என்னால தாங்க முடியல. இல்ல ஆரம்பத்துல இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட். விஜய் ஜெயிச்சு முதல்வர் ஆயிட்டார். அப்ப எல்லாருக்கும் பாசம் வந்துச்சு. உங்க பக்கத்து வீட்ல எதிர் வீட்ல யாருக்கு என்ன தேவைங்கறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா இது நம்மளுக்கான பாதை வந்து சாதாரண பாதை கிடையாது, நேர் பாதை தான். இப்போ ரஜினி கட்சி ஆரம்பிச்சானா ஜெயிச்சிருக்க மாட்டார். 96ல ரஜினியும் மூப்பனாரும் சேர்ந்து தனியா நின்று தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஒருவேளை நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அன்னைக்கு அமித்ஷா வந்து அப்படியே கம்முன்னு ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரையுமே மென்ஷன் பண்ணாம இவர்தான் விஷால் பார்த்தா நேற்று அவர் இனி நேர்வழியா. அப்போ இவனால குறுக்கோயிலில் போயிருந்தீங்களா? விஜய் டிவியில் பேட்டி கொடுக்குறாரு, நானும் என் குடும்பத்தினரோ யாருமே அரசியலுக்கு வரமாட்டார்கள் அப்படின்னு உடனே வந்துட்டார். திமுக அதிமுக கூட்டணின்னு இப்போ பேசிட்டு இருக்காங்க. கூட்டணி வச்சா தப்பு, அவர்களுக்கு பங்காளி, இதெல்லாம் என்ன அர்த்தம்னா சேருவோம். அவருக்கு என்ன பலம்னா அந்த கட்சியுடைய அமைப்பு. ஆனால் அவர் பலமான கட்சியில் பலகீனமான தலைவர். திமுக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த கூத்துலாம் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு கூட விஜய் ஆசைக்கு தகுந்தபாடி ஊர்ந்தபாடின்னு 5 வருஷமா பேசியிருந்தாரு, நம்மள பேசியிருக்கோம். இப்போ இந்த 5 வருஷம் அது சோஃபா மாடல் அரசு. இதை பாருங்க, 2031 வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். லஞ்சம் தவிர நிமிர் அப்படின்ற ஒரு கோட் பார்த்துருக்கீங்களா? எல்லா இடத்துலயும் அது கீழே திட்டுவாங்க. போன்பே ஜிபே கூட பண்ண முடியலன்றீங்களா? போன்பே ஜிபேல தான் அதிகபட்ச பணம் பரிமாறுது இந்த ரைட்ல தெரியுது. மெய்வர மாற்றம் வரும். இன்றைய நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் வந்திருக்கிறார். நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன, அதை பத்தி தான் இன்னைக்கு விவாதிக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். அரசியல் களங்கிறது இப்போ எப்படி ஒரு எதுக்கு மோனன்னு எப்படி இலக்கணத்துல இருக்கோ அது மாதிரி எல்லாமே போட்டிக்கு போட்டியா போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ அதே போட்டிக்கு போட்டியா வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒருத்தர் வந்து வெளியே வந்திருக்கிறாரு. நேத்து கூட பிறந்தநாள் செய்து அவர் ரஜினி மாதிரி பேச வேணாம்னு சொல்லுங்க, என்னால தாங்க முடியல. இல்ல ஆரம்பத்துல அவரு ரஜினி அந்த வாய் ஒரு மாதிரி திறந்துட்டு பேசுவார், அது அவருக்கு ஸ்டைலா இருக்கும். புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி அவரை பார்த்து நானும் அதே மாதிரி நடிப்பேன், அதே மாதிரி ஆக்ஷன். என்னங்க சார், இது பேட்ச் கூட டிவிகேவோட இது மாதிரி போட்டு எல்லாத்துக்கும் டிஷர்ட் கொடுத்துருக்கேன். அதாவது நடிகை சின்ன ஜெயந்த்கிட்ட நான் ஒரு இது சந்திக்கும் போது சும்மா பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், விஜய் இந்த தடவை தாவேக்கா தோத்துடுச்சுன்னா இனி எந்த நடிகரும் அரசியல் வரத்துக்கு யோசிப்பான், 25 வருஷத்துக்கு ஒருத்தன் வரமாட்டான் சைடு அப்படின்னாரு. அதுடைய அப்படியே இன்னொரு வருஷம் யோசிங்க, விஜய் ஜெயிச்சு முதல்வர் ஆயிட்டார். அப்போ எல்லாருக்கும் ஆசை வந்துச்சு. ஆசை வந்தோடனே நம்மளும் இறங்குவோம். இப்போவே இறங்கினா இப்போதுலேருந்து அரசியல். நீங்கள் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் கம்பேர் பண்ணும் போது நான் பல விஷயங்கள் சொன்னேன். எம்ஜிஆர் ஒரு நீண்ட பாரம்பரியம், திமுகவில் ஒர்க் பண்ணாரு, மக்கள்கிட்ட இயல்பாகவே அவருக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது, பெண்கள்கிட்ட குறிப்பாக, சினிமாவில் நல்ல கருத்துக்கள். இப்படி விஜய் இது எதுவுமே பண்ணல. அது விஜய் மக்கள் மன்றம் ஒன்று தான் அவருடைய பேஸ், அதை தாண்டி கட்சி கூட கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த காலத்தில் கட்சி கட்டமைப்பு இதெல்லாம் தேவையில்லை, எம்எல்ஏ மூஞ்சி கூட எனக்கு யாரும் தேவையில்லை, விஜய் விசில் அப்படின்னு ஜனங்க முடிவு பண்ணி ஓட்டு போட்டாங்க. அப்போ இந்த இதுவை நம்ம ஏற்றுக்கணும், இந்த மாற்றத்தை. அப்போ விஜய் வந்து பெரிய மீட்டிங் போட்டு, நான் இன்னொன்று சொல்கிறேன், வட மாவட்டங்கள் பக்கம்லாம் அவர் போகவே இல்லை. விஜய் முதல்ல போயிருந்தா அவருக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக. அப்போ அந்த ஒரு விஷயத்தில் அவர் மிஸ் பண்ணார். ஆனால் இந்த இன்ஸ்டா சமூக வலைதளங்கள் மூலியமாக ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்றது ஏற்கனவே ஆம் ஆத்மிலாம் பண்ணியிருக்காங்க, இங்கே விஜய் சாதிச்சிட்டார். அப்போ எல்லாருக்கும் என்னன்னா நம்மளும் வந்துடலான்னு. விஜய்க்கே இந்த சமூக வலைதளம் இது மட்டும் காரணம் இல்லை, அந்த ஒரு சூழலை நீங்க பார்க்கணும். இப்போ ரஜினி கட்சி ஆரம்பிச்சானா ஜெயிச்சிருக்க மாட்டார் கண்டிப்பா. 96ல ரஜினியும் மூப்பனாரும் சேர்ந்து தனியா நின்று தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க உச்சத்துல இருக்கிறது ஒரு ரொம்ப முக்கியம். விஜய் வந்து டாப் ஸ்டார், கிட்டத்தட்ட அவர் தான் சூப்பர் ஸ்டார் இதுக்கு வந்துட்டார். வியாபார ரீதியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரஜினி படத்தை அவர் ஓவர்டேக் பண்ணிட்டார். ஓவர்சீஸ் மார்க்கெட்லாம் சேர்த்தா ரஜினி தான். தமிழ்நாட்டில் அதிக ரசிகர்களை வச்சிருக்கிற விஜய் டக்குன்னு அதை கட் பண்ணிட்டு இது வராரு, அது ஒரு முக்கிய காரணம். அப்போ அவருடைய ஏஜ் கரெக்ட் ஏஜில் அவர் வராரு, இது ஒரு முக்கிய காரணம். அதான் ரிட்டையர்ட் ஆகுதுக்கு முன்னாடியே, அதான் ரிட்டையர் ஆகிட்டு வந்தவங்க தான் ரஜினியும் கமலும். ரஜினியை ஒதுக்கிட்டாரு, கமல் ரிட்டையர் ஆகிட்டு வந்தாரு, இதாயிடுச்சு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகள் மேலேயும் கடுமையான கோபம். நான் கூட ஒரு தப்பு கணக்கு போட்டேன், திமுக மேல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, கடுமையான கோபம் இருக்கு, அவர்களுடைய விலைவாசி உயர்வு, அந்த இது போலீஸ் இது எல்லாத்துக்கு மேலேயும் மக்களுக்கு கோபம் இருக்குது. சிறுபான்மை மக்கள் ஃபுல்லா விஜய் பக்கம் போறாங்க, இளைஞர்கள் பட்டியலின மக்கள் விஜய் கையில் எடுக்கிறாரு.
அப்போ ஒரு பெரிய டீமே ஒரு கையில் எடுக்கிறார் விஜய். திமுகவுடைய அந்த ஓட்டு, முக்கியமாக இருக்கக்கூடிய சிறுபான்மை ஓட்டு அங்கே போகுது. இது எல்லாம் இருக்கும்போது விஜய் அதிக ஓட்டு வாங்குவார், சீட்டு வாங்க மாட்டார். இந்த சூழ்நிலையை என்டிஏ கெயின் பண்ணோம், நம்மளே பேசியிருக்கோம், என்டிஏ கெயின் பண்ணோம். ஆனால் மக்களுடைய மனசு வேற மாதிரி இருந்தது. நீ மட்டும் என்ன, நீயும் தான் மோசம் போ அப்படின்னு 2 ஓட்டையும் தூக்கி அங்கே போட்டு விட்டாங்க. ஒருவேளை நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அன்னைக்கு அமித்ஷா வந்து அப்படியே கம்முன்னு ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரையுமே மென்ஷன் பண்ணாம இவர் தான் அப்படின்ற மாதிரி. அமித்ஷா மென்ஷன் பண்ணாரு. இங்க இருக்கிற ஊடகங்கள் தான் அதை வந்து திருப்பி திருப்பி அவர் சொல்ல அலையன்ஸ் சொன்னா பாத்தீங்களா, பாஜக கூட்டணி இப்படிலாம் திருப்பி இருந்தாங்க. அதனால அது காரணம் இல்லை, ஜெயிச்சிருந்தா எடப்பாடி தான் முதலமைச்சர். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, திமுக அதிமுக வேணாம், அவருடைய உச்சத்துல அவர் வராரு. 12 வருடம் அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்துடைய இது எல்லாம் சேரும் பொழுது ஒரு வெற்றிடம் தான் இருக்கு உண்மையிலேயே. அதான் அவர் ஃபீல் பண்ணிட்டார். தனுஷ் வரணும்னா தனுஷுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, அவருடைய ரசிகர்கள் என்ன, இந்த மாதிரி விஜய் மக்கள் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க்கு இனிமேல ஆரம்பிச்சா அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு இவர் பேரெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அப்போ தனுஷ் என்ன அரசியல் பண்றாரு, இதெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கே தனுஷ் வந்துடுறாரு அது பண்ணுவாருன்னா எல்லாருக்கும் தான் ஆசை இருக்கு. விஷால் பார்த்தா நேற்று அவர் இனி நேர்வழியா, அப்போ இவனால குறுக்கோயில போயிருந்தீங்களா அப்படிதானே கேட்க தோணுது. கண்டிப்பா அவரு என்னென்ன காமெடிலாம் பண்ண ஞாபகம் இருக்குதா, ஆர்கே நகர் எலெக்ஷன்ல எல்லாம். ஆமா. அதனால அவரு ஒரு பக்கம் எல்லாருக்கும் ஆசை வந்துச்சு. நம்ம லாரன்ஸ் ரஜினி கூட யோசிச்சிருப்பாரு, நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, 2002லயே நம்ம வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரே ஒரு ட்வீட் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் சார். இப்படி ஒரு சூழல் தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய குழப்பமும் பயமும் தொத்திக்கிறதா நான் பாக்குறேன் சார். மக்கள் தெளிவா இருக்காங்க மக்கள்கிட்ட குழப்பம் கிடையாது, பயம் கிடையாது. நம்ம தான் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தான் போட்டு பயந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாரும் பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்கிறோம். அது தப்பு. மக்கள் தான் பெரிய ஆள். ஆனா ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டாங்க. அப்ப அதை ஏத்துக்கணும். கண்டிப்பா நான் அதுக்கு பிறகுதான் நான் இந்த விஷயத்த ஏத்துக்கிட்டதுனாலதான் திமுக அதிமுக கூட்டணி வைக்கும் போது இது தேவையில்லாத ஒண்ணு, மக்களுடைய விருப்பத்துக்கு எதிரானது, இது அதிமுகவை அழிச்சிரும். நியாயப்படி 108 சீட்டு வந்த தாவேக தான் ஆட்சி அமைக்கணும், அதான் கரெக்ட். மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக பண்ணீங்கன்னா இன்னும் பின்தங்கி போயிடுவீங்க அப்படின்னும். அதுதான் நடந்தது. அவரு மக்கள் 108 கொடுத்தாங்கன்னா அதுலயும் தெளிவா இருந்திருக்காங்க. திமுகவுடைய கூட்டணி காலி ஆயிடுச்சு இல்ல, அப்போ 2 சைடுமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு மக்கள் காரணமா அமையும். ஆனா மக்கள்லாம் பயப்படல, மக்கள் தெளிவா முடிவெடுக்கிறாங்க. சரி சார், இப்போ திமுகவுக்கு வருவோமே. ஏன்னா கூட்டணிகள்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க திமுகவில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா. ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உதயநிதி திமுக தலைவரா மாறப்போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியோட பல மாற்றங்கள் திமுகக்குள்ள நடக்கிறதா. உதயநிதி மாறாம பின்ன ஆராசவா மாறுவாரு? அதுதான் நீங்க அடிப்படை புரியாம பேசுறீங்க. இல்ல, நம்ம கலைஞர் இருக்கும்போது அவர் தான் கடைசி வரைக்கும் திமுக தலைவரா இருந்தாரு. யாரும் கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. கடைசி நேரத்துலதான் அவருக்கு கலைஞர் இருக்கும்போது கலைஞர் அவர் ஆட்சி பண்ணாரு, அதிகாரிகள் ஆட்சி பண்ண விடல, அவர் தான் எல்லாத்தையும் தீர்மானிச்சாரு. அவர் நல்லா பேசுவாரு, மடை திறந்த வெள்ளம் போல பேசுவாரு. ஸ்டாலின் ஏன் அப்படி பண்ணல, அந்த கேள்வி கேட்குறேன். அதனால கலைஞர் இருக்கும் பொழுது அவரு ஆட்சிக்கு வரும்போது 69ல வராரு, 68ல முதலாக அரசியலுக்குள்ள ஸ்டாலின் வராரு. அரசியலுக்கு வராருன்னா அப்படியே பயங்கரமா நினைச்சுக்காது, ஒரு மாணவர் இயக்கம்ன்ற மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு அப்படி இருக்காரு. அதுல இருந்து 84 வரைக்கும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட கலைஞர் பண்ணலை. ஏன்னா அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணுன்றது. 82ல 80களில் டைஃபி எஸ்எஃப்ஐ மாதிரி இடதுசாரி இயக்கத்துல மாணவர்கள் இளைஞர்கள் அப்போதைய ஜென்சிகள் இடதுசாரிகள் பக்கம் போனோன்னா டக்குன்னு உஷாராகி ஒரு பக்கம் அதிமுக எம்ஜிஆர் வேற பவரா இருக்காரு, அதனால இளைஞர் அணின்னு ஒன்று உருவாக்குறாரு. அதுக்கு முதலாக பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் ஸ்டாலினுக்கு. அது வரைக்குமே ஸ்டாலினை எத்தனை இவரு கட்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா 68லேருந்து 84 வரைக்கும் எத்தனை வருஷங்கள் பாருங்க. இன்னும் அப்படியா நடந்துச்சுங்க உதயநிதிக்கு. விஜய் டிவியில் பேட்டி கொடுக்குறாரு, நானோ என் குடும்பத்தினரோ யாருமே அரசியலுக்கு வரமாட்டார்கள் அப்படின்னு உடனே வந்துட்டார் உதயநிதி. அப்புறம் உதயநிதி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு வேனுக்குள்ளே வச்சு, நீங்கள் வந்து அமைச்சர் கொடுத்தா நான்லாம் ஏற்றுக்க மாட்டேன், நான் கட்டாயமாக சொல்லுவேன், நான் அமைச்சராயிருவேன். அடுத்து யாரை விட்டு கேட்க விட்றாங்க, அவருக்கு துணை முதல்வர் கொடுப்பீங்களாமே, அது உங்களுடைய எண்ணமாக இருக்கும் அப்படின்ட்டு பழுக்கலை அப்படி அப்படின்றாரு. அப்புறம் பார்த்தா துணை முதல்வர். இது எல்லாமே ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள நடந்துருக்கு. நீங்க சொல்ற பார்த்தா ஒவ்வொரு பேட்டிக்கு அப்புறமும் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புக்கு அப்புறமும் ஒவ்வொரு பதவி கிடைச்ச மாதிரி. திமுக அதிமுக கூட்டணின்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க, கூட்டணி வச்சா தப்பு, அவர்களுக்கு பங்காளி, இதெல்லாம் என்ன அர்த்தம்னா சேருவோம். பாஜக கூட அப்படியே நெருக்கம் காட்டுறாங்கல்ல, இதை வந்து அப்படியே ஒரு இதை உருவாக்குவாங்க. பாஜக கூட ஏன் போகக்கூடாதா, அதிமுக போகவில்லையா, பாஜக என்ன தீண்டத்தகாத கட்சி இவங்க சொல்லுவாங்க. சீமான் கூட பேசியிருக்காரு சார் இந்த வார்த்தைகளை.
ஆமா எப்ப அவருக்கும் வேணாலும் மாறும் அரசியல் களம் அப்படின்னு. அதான் ஒவ்வொருத்தருக்குமே அந்த தடுமாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குது. இதை ஏத்துக்கிற இதை மனப்பக்குவத்தை மக்களுக்கு தள்ளுறாங்க. ஏன்னா இந்த சைடு தாவேகா ஸ்ட்ராங்கா ஒரு அணி அமைச்சதுனால அதை நோக்கி அவங்க நகர்றாங்க வச்சுங்களேன். அப்போ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும்பொழுது உதயநிதி அடுத்து வந்து நான் இன்னொன்னு சொல்றேன். ஒருவேளை 150 சீட்டு 160 சீட்டுன்னு வாங்கி திமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் உதயநிதி தான் முதலமைச்சர், ஸ்டாலின் கிடையாது. கிட்டத்தட்ட அந்த திட்டத்தை நோக்கி தான் நகர்ந்தாங்க. இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனைங்க நடுவில் இந்த இதெல்லாம் ஓடுது. இப்போ அவர் வந்து இவரை செயல் தலைவர் அப்படின்ற ஒரு போஸ்ட் கொடுத்து உள்ளே கொண்டு வருவாங்க. அதுக்கு அடுத்து நகர்த்துவாங்க, தலைவருக்கு நகர்த்துவாங்க. உதயநிதிக்கு அதாவது திமுக சார்பான்றதை விட இப்போ இருக்கிற கள அரசியலுக்கும் இப்ப திமுக தலைவராக உருவெடுக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கும் எதிர்காலங்கிறது எப்படி இருக்கணும் கேள்வி இருக்கு சார். 3 பேர் முக்கியமாக இருப்பாங்க. ஒன்று விஜய் முதல்வர், அவர் டிஃபென்ஸ், அவர் கையில் ஆட்சி இருக்கு. ரெண்டு பேர் எதிர்ப்பு நிலை. ஒன்று உதயநிதி, அவருக்கு என்ன பலம்னா அந்த கட்சியுடைய அமைப்பு. ஆனால் அவர் பலகீனமானவர், பலமான கட்சியில் பலகீனமான தலைவர். இன்னொரு பக்கம் பலமான ஒரு தலைவர், இன்னும் கட்டமைப்பு கொண்டு வரல, அண்ணாமலை. இந்த 3 பேருக்குள்ளதான் போட்டி இருக்கும். ஏடிஎம்கே இந்த மாதிரியே அவர் கொண்டு போனார்னா அது எந்த நிலையில போய் நிற்கும்னு தெரியாது. கட்சி இருக்கும், அவரு அந்த மதிமுக மற்றவர்கள் மாதிரி அப்படியே இருக்கும். ஒரு 10 சீட்டு 15 சீட் ஜெயிச்சுக்கிட்டு இப்படி போய்கிட்டு இருக்கும். திமுக நீங்க விஜயை எதிர்க்கிறன்னு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த கூத்துலாம் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு கூட விஜய் அசைக்க முடியாது. ஏன்னா இவர்கள் பண்றது எதுவுமே அரசியல் கிடையாது. நேற்று சிடி நிர்மல்குமார் ஒன்று சொல்றாரு, மேகதாட்டு பானை பத்தி எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு இது கூட தெரியாது, நீ வேணா கேளுங்க. ரிப்போர்ட்டருங்களாம் அங்கே போய்கிட்டு பாளையங்கோட்டை சிறையில் தாத்தா இருந்த சிறையை பார்க்க வந்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அவர் ஏதோ செக்கிழுத்த செம்மல் மாதிரி பாளையங்கோட்டை சிறை நிலை பாம்பு பள்ளி நடுவு நிலைன்னு அந்த இதெல்லாம் வசனம்லாம் பேசுறாங்க. பாட்டு ஒன்று, அதாவது ஷோ ஒரு படத்துல சுள்ளிராஜன் ஷோ தங்கப்பதக்கத்துல ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. தம்பினால ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வருவார் கவுன்சிலர் ஷோ, தம்பிங்கனால பிரச்சனை தான் அப்படின்னு வர ஷோ. அப்புறம் என்ன சொல்லுங்கன்னா என்ன பிரச்சனை, உங்க தம்பியை பத்தி முதல்ல சொல்லுங்க அப்படின்னு. நம்ம தம்பி நம்ம கட்சி நடத்துற போராட்டங்கள்லாம் கலந்துக்கிட்டு காலையில் கைதாகி சொல்லனா துன்பங்களை அனுபவிச்சு மாலையில் விடுதலையாகும். உங்கள் தம்பியுடைய தியாக வரலாறை கேட்கும் பொழுது எனக்கு கண்ணீரே வந்து போகுது. சுதந்திர போராட்ட தியாகிகளை விட அவ்வளவு ஒரு தியாகமா இருக்கிறது, இப்படிப்பட்டவர் தான் தேவைன்னு. அது அப்படிப்பட்ட கிண்டல் அது. ஏன்னா திராவிட கட்சிகள்ல இந்த பாம்பு பள்ளி நடுவில் இந்த மாதிரி பேசுறதுலாம் இருக்குல்ல, அது வாவு சிதம்பரம் பிள்ளையை விட அவருடைய தியாகத்தை விட பெரிய தியாகம் இவர் பண்ணிட்டாருன்ற மாதிரி திராவிட தலைவர் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு இதை பிம்பத்தை இன்னை வரைக்குமே கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க பாருங்க, இப்போ ஒரு தொலைக்காட்சியில கூட அவர் கிண்டல் பண்ற ஏற்பாடு. ஏன்னா இவர்களுடைய இதே தான் பேசிக்கிட்டு இருந்து எது தியாகமோ அதை இளைஞர்கள்ட்ட கொண்டு போட இது ஒரு வச்சுக்கோங்களேன். இப்ப அவர்கிட்ட கேட்கறாங்க, அவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கும் போது கடைசியா அந்த பிட்டை போடுறான் தம்பி. ஏன்னா முதல்ல போட்டா அவர் அந்த என்ன பண்ணாரு அதை பண்ணிருப்பாரு, அதனால அவர் கடைசியா போட்ட உடனே டபக்குன்னு திரும்பி கார்ல ஏறி போயிட்டார். அவர் சொன்ன மாதிரி அப்படியே இங்க யாரை பார்த்து சொல்கிறீர்கள், மேகதாட்டு அணை பற்றி எனக்கு தெரியாது. மேகதாட்டு அணை கர்நாடகால இந்த இது பிரச்சனை நடக்குது, உங்கள் முதல்வருக்கு தெரியாது. உங்கள் முதல்வர் அந்த பிரச்சனையை எப்படி அணுகணும்னு தெரியல. அனைத்து கட்சி கூட்டம்னு அங்க பேசிட்டு இன்னை வரைக்கும் டெல்லிக்கு அனைத்து கட்சி கூட்டு போகாம இருக்கிறாரு. மத்தியில அந்த அமைச்சர் தப்பா தகவல் சொல்ற இதெல்லாம் போட்டு ஆடி. அப்போ அதுக்கு பேப்பர் படிக்கணும். சார் நிர்மல்குமார் பேட்டி கொடுத்த விஷயம் அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அவருக்கு அது தெரியாம இருக்கலாங்க, மேகதாட்டு அணையை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. கண்டிப்பா அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. அப்புறம் என்ன பிரச்சனைனா அப்படி எழுதி கொடுப்பான் சோஃபா. ஆனா அது மட்டும் ஞாபகம் இருக்குல்ல, இந்த தகுந்த பாடி ஊர்ந்த பாடின்னு 5 வருஷமா பேசியிருந்தாரு, நம்மள பேசியிருக்கோம். கண்டிப்பா அதே இப்ப இந்த 5 வருஷம் அது சோஃபா மாடல் அரசு. இதை பாருங்க, 2031 வரைக்கும் பேசிட்டு இருப்பாரு. இப்படிதான் சுருங்கி போயிருக்குது. ஒரு பிராடு ஒரு இப்போ அன்புமணிட்ட எடுங்க, அவ்வளோ விஷயம் இருக்கும். நீங்க அவருடைய அறிக்கைகளை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோ டெப்தா இருக்கும். சரத்குமார் பேசுறாருங்க, அவ்வளோ விஷயம் பேசுறாரு. ஆனா இவர்கள் இன்னைக்கும் நாலேஜை வளர்த்துக்காம இருக்காங்க. அதனாலதான் சொன்னேன், ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டியில இருக்கிற பலகீனமான ஒரு வீக்கான கிட்ட. அதனால வருங்காலத்துல இவர் உதயநிதி இந்த மாதிரி சோஃபா மாடல் அரசு இப்படியே பண்ணியிருந்தாங்கன்னா இவர்கள் இன்னும் பின்தங்கிட்டே போவாங்க. அண்ணாமலை இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்தாருன்னா அவருக்கும் சில வாய்ப்புகள் இருக்குது. சீமான் அவரு அந்த தனி தமிழ் அந்த இதுல தான் நிக்கிறாரு, கூட்டணி அரசியலுக்குள்ளே அவர் வரமாட்டாரு. 2வது யாரை எதிர்க்கணுன்றதுல அவங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்குது. எப்படி எதிர்க்கணும்னு ஒன்று இருக்குது. இப்போ விஜய் அரசை எதிர்க்கணும், அது ஒரு ஆளுகின்ற அரசு. அப்ப எப்படி எதிர்க்கணும், எந்த விஷயத்துல எதிர்க்கணும், அதை விட்டுட்டு உருவகேலி அவர்கள் செயல்படுறதை கிண்டல் பண்றதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜனங்களுக்கு மேலும் அவர்கள் மேல அனுதாபம் கூடும்.
அவர்களுடைய செயலின் மேல எங்கெங்க பிரச்சனை வருதோ அதை தான் எதிர்க்கணும். அதுதான் அரசியல். சார் அதே நேரத்துல இப்போ இந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு வந்து அரசாணை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொன்னது. அது வந்து நாம் தமிழர் கட்சியோடைய அந்த முன்னெடுப்பா தான் அதை எல்லாரும் பாக்குறாங்க. இப்போ சமூக வலைத்தளங்கள்ல எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, ஏன் அவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு என்ன செய்யுது, அது நீங்க ஏன் அதை தட்டி கழிக்கிறீங்க, ஏன் அதிமுக அரசுல கொடுக்கலையா, ஏன் திமுக கொடுக்கலையா, எப்பவுமே நீங்க நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து 3வது போயிடுச்சுன்னு பெருசா சமூக வலைதளங்கள்லாம் பெருசா பொங்குவாங்க. நீங்க போய் அங்க உண்மையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு திட்டுவாங்க. அதே மாதிரி நடைமுறைன்னு ஒன்று இருக்கு எப்பவுமே. அது வந்து நீண்ட காலத்துக்கு ஏற்றது மாதிரி தான் நடைமுறை கொண்டு வரணும். எனக்கு என்னெல்லாம் பண்ணிட முடியாது. அரசு வேலை கொடுக்கறதுன்றது வந்து இவரு 41 பேருக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுமா, இழப்பீடு கொடுத்தாச்சு, இவரும் கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு ஒரு அரசு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதிகாரிகள் மட்டத்திலே இது தடுத்துருக்கணும். நம்ம அதிகாரி என்ன பண்ணுவோம்னா, ஒரு வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு சொன்னீங்கன்னா, சார் 2 வெள்ளைக்காக்கா பறக்குது சார், நீங்க சொன்ன அப்புறம் தான் எனக்கே தெரியும் சார். முட்டு சந்து கூட்டு போனோம்னா அவனை விட்ட ஆளே கிடையாது, கம்முன்னு இருப்பான். தப்புலாம் நடந்தா அப்புறம் என்னங்க நந்தி சொல்லிடக்கூடாதா சார், நீங்க கேட்டுக்கூடாதா அப்படின்னு. இதுதான் அதிகாரி. சாட்டையை சொல்லட்டுனீங்கன்னா ஒழுங்கா வேலை செய்வோம். ஜெயலலிதாலாம் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி இந்த அதிகாரிகளும் இதுக்கு துணை போனாங்க. அப்போ வழக்கு போகும்போது கோர்ட்டு நிரந்தர வேலைலாம் இல்லை, தற்காலிக வேலை தான் கொடுக்கணும்னு ஒரு கட்டையை போட்டுட்டு விசாரணை கொண்டு போயிட்டாங்க. விசாரணை முடிவில் இது. அந்த நேரத்திலேயே நம்மளாம் என்ன பேசணும்னா, இது ஒரு தவறான முன்னுதாரணம். நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாளைக்கு எந்த ஒரு விபத்து ஆக்சிடென்ட் இருந்தாலும் இதே கிளைம் வந்துகிட்டே இருக்கும். சரி, நாளைக்கு விட்டுருங்க, முன்னாடி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இவர்களோட அவங்க பாவப்பட்டவங்கல்ல, அந்த மக்கள் அந்த தாமிர அந்த தயாரிக்கிற அந்த இது புற்றுநோய் பாதிப்புக்கு எதிராக 100 நாள் போராடி மனு கொடுக்க வந்தாங்க. அவங்கள குருவி சுடுற மாதிரி சுட்டிங்க. துப்பாக்கி சூடு கிடையாது அது, ஆக்சுவலாக ஸ்னைப்பர் கன்லாம் வச்சு அடிச்சிங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணுமா வேணாமா? அவங்க அந்த அந்த ஊருக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சே இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமா? மாஞ்சோலை எஸ்டேட்டு கண்டிப்பா கொடுக்கணுமா வேணாமா? கண்டிப்பா. மகாமகத்தில் இறந்து போனோம். கண்டிப்பா தருமபுரி பேருந்து எரிப்பு மாணவி, இந்த ஏர்கிராஃப்ட் இது நடந்தது, ஏர் ஷோ, அதில் 5 பேர் போனா. இப்படி நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க, எங்களுக்கு கொடுங்கன்னு கிளைம் பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க. அப்போ கோர்ட்டுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாகும். அப்போ தவறான முன்னுதாரணத்தை கூறக்கூடாது. நீங்க இறந்ததுக்கு இழப்பீடு தான் கொடுக்க முடியும். அரசு வேலை யாரு கொடுக்கலாம்னா, ஒரு செயற்கரிய செயல் செய்து ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு முன்னுதாரணமா மாறிடும். அதை தான் கோர்ட்டு சொல்லுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சுப்ரீம் கோர்ட் இதை சொல்லி அனுப்பிச்சு விட்டுரும். பாருங்க, அதான் நடக்கும். சமீபத்துல ஒரு காணொலி சார், ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல வந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டப்படுது. இங்க வந்து மனுக்களோட வரலாம், பணத்தோடு வராதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டப்படுது. இப்போ என்னன்னா, லஞ்சம் லஞ்சம் நிமிர் அப்படின்ற ஒரு கோட் பார்த்துருக்கீங்களா? ஆமா, எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் அது கீழே திட்டுவாங்க. அதனால இந்த நோட்டீஸ் ஓட்டுறது இதெல்லாம் தீர்வு இல்லை. இன்னைக்கு ஒருத்தருக்கு பேசியிருக்காரு. இல்ல சார், அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு. அதிகாரிகள்லாம் வந்து போராடி இருக்கிறாங்க. என்னன்னா, எங்களால ஒரு ஜிபேல சொந்தக்காரங்க கூட பணம் அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதான் ஒருவேளை இந்த ஆட்சி மாற்றங்கிறது வந்து மாற்றம்ங்கிறது இதுதானா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆட்சி மாற்றம் வரும், சிஸ்டம் இருக்குல்ல, அது எந்த ஆட்சி வந்தாலும் அந்த சிஸ்டம் அப்படியே இருக்கும். அந்த சிஸ்டத்தையும் சேர்த்து மாத்துற வேலை தான் இவங்க சொல்ற அந்த ஆட்சி மாற்றம். ஆனா அது எம்ஜிஆர் ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு, அவரே ஒரு வழி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பல விஞ்ஞான முன்னேற்றங்கள் இருக்கு. அப்படி செல்ல தூக்கி வச்சுக்கிறான். என்ன துட்டு கேட்குற, ஓகேவா சொல்லு, எத்தனை வான்னா பயப்படுறான். முன்ன அது கிடையாது, ஆதாரம் கிடையாது. இன்னைக்கு லைவ் போட்டுறான், செல்ல பிடிக்கிட்டா கூட லைவ்ல ஓடிட்டு பார், ஃபேஸ்புக் லைவ் போட்டேன் அப்படின்றான். அப்போ இந்த மாதிரி வருது. ஆனாலும் இந்த அதிகாரிகள் மட்டத்துல இந்த இதெல்லாம் வந்து இவர்கள் அப்படியே ஊறி போனவங்க. ஏன் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க முடியல? அதுக்கு பின்னாடி லஞ்சம், ஊழல் எல்லாமே இருக்கும். அப்போ நீங்க எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமா நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் நிறுத்த முடியும். அப்படி முடியலன்னா உங்களுக்கு சிக்கல் வந்துடும். இவர்களே எதிராக போய் நிற்பாங்க. இந்த ஆட்சியை தேவையில்லைன்ற முடிவுலாம் என்ன வேலை சினிமாலாம் செய்வாங்க. இந்த சிஸ்டத்தை தான் நாங்கள் வந்து காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு திமுக உள்ள இறங்கும். அப்போ திமுக ஆட்சியே பரவாயில்லப்பான்ற மாதிரி அதிகாரிகள் போவாங்க. இந்த சிக்கல்லாம் இருக்கு. இது ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். இன்னொன்று என்ன சொல்றேன்னா, இந்த அதிகாரி சொன்னார்ல, கையில ஒரு 500 ரூபா கூட வச்சுக்க முடியலன்னு. ஆமா, அரசு விதி இருக்கு. நீங்க பர்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு நீங்க மென்ஷன் பண்ணணும். ஒரு அம்மா சீட்டு போட்டு அந்த சீட்டு தள்ளி எடுத்து ஒரு 85,000 ரூபா எடுத்துட்டு வருது. 1 லட்ச ரூபா சீட்ல 15,000 ரூபா தள்ளு போய் 85,000 ரூபா வாங்கிட்டு வந்து உட்காருது. நியாயமான இதுதான். அன்னைக்கு ரைடு அந்த 85,000 ரூபா சேர்த்து பறிமுதல் பண்ணிட்டு அவங்க மேல சார்ஜ் எழுதிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க போய் நிரூபிச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் 85,000 ரூபா பணம் இருந்ததுன்னா லஞ்ச பணமா தான் பார்ப்பாங்க.
சரி 500 கூட வச்சுக்க முடியல, அப்புறம் ஏன் லஞ்ச ஒழிப்பு வந்தா ஜன்னலுக்கு வெளியே ரூபா நோட்டு பறக்குது? அதிகாரிகள் இவ்வளவுதான் வச்சுக்கணும்னு இருக்கு, எவ்வளவு இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிடணும். இது ஒண்ணு. ஃபோன்பே ஜிபே கூட பண்ண முடியலன்றீங்களா? ஃபோன்பே ஜிபேல தான் அதிகபட்ச பணம் பரிமாறுறது இந்த ரைட்ல தெரியுது. நீங்க கரெக்டா இருந்தா கரெக்டாகிறவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். இந்த மாதிரி ஆட்கள் தான் சொல்லுவாங்க. இவர்களுக்கு லைட்டா அடிச்சாலே இவ்வளவு கோபம் வருது. அப்ப வெயிட்டா அடிச்சா என்ன ஆகும்னு பாருங்க. இதெல்லாம் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஒரு 6 மாசம் அப்படி இப்படி இருப்பாங்க, அப்புறம் பழையபடி பாத்துக்கலான்னு இருக்கிறாங்க. இது அப்படியே தொடர்ந்துச்சுன்னா அரசு ஊழியர் சங்க போராட்டம், இந்த சங்கம் போராட்டம், அந்த சங்கம் போராட்டம், வேற காரணங்களை வச்சுக்கிட்டு நெருக்கடி கொடுப்பாங்க. இது எல்லாமே நடக்கும். இதை மீறி சரியான அதிகாரிகளை போட்டு சரியான முறையில் பண்ணணும். இதை ரெகுலராகவே பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதெல்லாம் இவங்க தாங்குவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்குள்ளேயும் கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க, அது இதுன்னு இதாகிடும். மீறி பண்ணாங்கன்னா நல்ல விஷயம் தான். ஓகே சார், நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார்.